மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த தருமபுரி மக்களவைத் தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியை பெரியதண்டா மலைவாழ் கிராமத்தில் வசிக்கும் லம்பாடி சமூக பெண்கள் பாடல் பாடி வரவேற்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். ஹர்ஷினி வணக்கம். தர்மபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி தர்மபுரி தொகுதியின் பல்வேறு இடங்களுக்கு சென்று பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். நேற்று பெண்ணாகரம் உள்ளிட்ட பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு சென்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இன்றைய தினம் மேட்டூர், அதாவது சேலம் மாவட்டத்தில் வரக்கூடிய மேட்டூர், அது தர்மபுரி தொகுதியில் தான் வருகிறது. அந்த சேலம் மேட்டூர் பகுதிக்கு சென்று அங்கு இன்று பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அப்படி பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பெரியதண்டா மலைவாழ் கிராமத்திற்கு சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அங்கு வசிக்கக்கூடிய லம்பாடி இனத்தை சேர்ந்த பெண்கள் சௌமியா அன்புமணி அவர்களை வரவேற்று அவர்களுடைய அந்த பாரம்பரிய பாடல் ஒன்றை பாடி அவரை வரவேற்று மகிழ்ச்சி அடைந்தார்கள். தொடர்ந்து அவர்களிடம் சென்று சௌமியா அன்புமணி வாக்கு சேகரித்தார். இந்த லம்பாடி இன குழுவை பொறுத்தவரையிலே அவர்கள் ராஜஸ்தான் அல்லது ஆப்கானிஸ்தான் இந்த இடத்திலிருந்து வந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களிலே அவர்கள் தனித்தனியாக அந்த இனக்குழுக்கள் வசித்து வரக்கூடிய நிலையில் இவர்கள் தர்மபுரி மற்றும் சேலம் பகுதிகளிலே அதிக அளவிலே வசித்து வருகிறார்கள். பல ஆண்டுகளாக இவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டிலே தான் வசித்து வரக்கூடிய காரணத்தால் அவர்களுக்கும் வாக்கு, அதே போல ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை போன்ற அனைத்துமே இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையிலே அந்த லம்பாடி இன மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு சென்று சௌமியா அன்புமணி அவர்கள் மாம்பழம் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அப்போது தங்களுடைய பாரம்பரிய உடை அணிந்தும் தங்களுடைய அந்த பாரம்பரிய பாடல் ஒன்றை, லம்பாடி மொழியிலே பாடக்கூடிய பாடல் ஒன்றையும் பாடி அவர்கள் சௌமியா அன்புமணி அவர்களை வரவேற்றார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.